எல்லாருக்கும் வணக்கம். இது உங்களுக்கு ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோல ஜூன் 12ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ஜூன் 11க்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்து நீங்க கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் கேட்கும் போதும் ஸோ எல்லாருமே இதில் கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தொடர்ந்து நீண்ட காலம் பதவி வகித்த பிரதமர் யார்? ஆன்சர் வந்து நரேந்திர மோடி. நிதி ஆயோக் கூட்டம் யாருடைய தலைமையில் நடைபெறுகிறது? இந்திய பிரதமர் தலைமையில தான் நிதி ஆயோக்குடைய கூட்டம் அப்படிங்கிறது நடக்குது. வினிமே கீழ்கண்ட எந்த அமைப்புடன் தொடர்புடையது? லேண்ட் போர்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதாவது நில துறைமுக மேலாண்மை அமைப்பு. மைக்ரோ பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்களுக்கான கடன் உத்தரவாத திட்டம் 2.0வில் அதிகபட்ச கடன் வரம்பு எவ்வளவாக உயர்த்தப்பட்டுள்ளது? ஆன்சர் 1000 crore உயர்த்திருக்காங்க. ரிலையன்ஸ் மெட்டா ஒப்பந்தம் செய்த ஏஐ தரவு மையம் இந்தியாவில் எங்கு அமைய உள்ளது? ஆன்சர் குஜராத்ல ஜாம்நகர்ல அமைய இருக்கு. உலக அளவில் எஃகு உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? செகண்ட் பிளேஸ்ல இருக்கு எஃகு உற்பத்தியில. சமீபத்தில் காலமான பாரதி ராஜா கீழ்கண்ட எதனோடு தொடர்புடையவர்? ஆன்சர் திரைப்பட இயக்குனர் தான் பாரதி ராஜா சமீபத்துல காலம் இருக்காங்க. 23வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எங்கு தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் தொடங்குறது அப்படின்னு பார்த்தா மெக்சிகோல தொடங்குறாங்க. யார் இந்த வருஷம் ஹோஸ்ட் பண்றா அப்படின்னா இந்த 3 கண்ட்ரியுமே ஹோஸ்ட் பண்றாங்க இந்த வருஷம் இந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை. 12th ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா குரூப் 2 அண்ட் குரூப் 4க்காக டெஸ்ட் பேட்ச் ஹோல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து குரூப் 1க்காக டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு நாளைக்கு லாஸ்ட் டேட்டு. ஷெட்யூல் வேணா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுவோம். ரெண்டுக்குமே ஃபீஸ் வந்து 999. ஓல்டு ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா 899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாலிட்டி கிளாஸஸ் குரூப் 1க்காக ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கான டெஸ்ட் சீரீஸோட இன்க்ளூட் ஆகி அந்த கிளாஸஸ் வரும். ஸோ அதில் ஜாயின் பண்ணால் அதுக்கான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பாலிட்டிக்கு மட்டும் தனியாக ஜாயின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் கிளாஸஸ் வந்து 30 கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். பைலிங்குவலாக இருக்கும். இங்கேயும் கொஸ்டின் பைலிங்குவலாக இருக்கும். லிங்க் அண்ட் பிடிஎஃப் கொடுப்போம் டெஸ்ட் பேட்சில். ஸோ கிளாஸஸ் வந்து பைலிங்குவலாக இருக்கும். ஃபீஸ் வந்து 2000 பாலிட்டிக்கு. குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் கிளாஸஸ்க்கு வந்து 6000 உங்களுக்கு ஃபீஸு. ஸோ டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான டீட்டெயிலாம் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம், கவனிங்க. அதுக்கு முன்னாடி திருக்குறள் விருந்தோம்பல் அதிகாரத்துலேருந்து மோப்ப குலையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குலையும் விருந்து. அதாவது மோப்ப குலையும் அனிச்சம், அனிச்சம்ங்கிறது ஒரு பூ, ஒரு மலர். அந்த மலரை நம்ம முகந்து பார்க்குறோம் இல்லையா, முகந்து பார்த்தோன்னே அது வாடிருமா. ஸோ அந்த மாதிரி தான் விருந்தினர்களும் சொல்றாங்க. ஸோ யாரோட ஒப்பிடுறாங்க? அனிச்சம் மலரோட விருந்தினரை ஒப்பிடுறாங்க. எப்படி ஒப்பிடுறாங்க அப்படின்னா, எப்படி அனிச்சம் மலர் மோந்து பார்த்தோன்னே குலையும் வாடி போயிரும், எது அனிச்சம் மலர் வந்து வாடி போயிரும். அதே மாதிரி நோக்க, அதாவது முகந்திருந்துனா விருந்தினர் நம்ம வீட்டுக்கு வரும்போது அவங்கள பார்த்து நல்லா மலர்ந்து வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடாம இவன் ஏன் வந்தா அந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி மூஞ்ச கொஞ்சம் சுழிச்சு வச்சுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி முகம் மலராம ஒரு மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபேஸை பார்த்தோன்னே. ஸோ முகந்திருந்து நோக்கன்னா அந்த முகந்திருந்து அந்த முகத்தை ஃபேஸ முகம் மலராத அந்த முகத்தை பார்க்கக்கூடிய விருந்தினருடைய மனமும் என்னவாயிரும், வருத்தம் அடையும் அப்படின்னு சொல்லி அதுவும் வாடி போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. நோக்க குலையும் விருந்தினருடைய மனம் வந்து வாடி போயிரும் அந்த முகம் மலராத அந்த முகத்தை பார்க்கும்போது அப்படின்னு சொல்றாங்க. மோப்ப குலையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குலையும் விருந்து. ஸோ யாராவது வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா வாங்க அப்படின்னு கூப்பிடணும். அப்படி கூப்பிடலையும் என்ன வாங்கன்னு கூட கூப்பிடல அப்படின்னு சொல்லி இருந்துவாங்க. ஸோ அது வந்து தமிழ்நாட்டில் உள்ள பழக்கம். யார் வந்தாலும் வாங்கன்னு ஒரு வார்த்தையை கூப்பிட்டுருங்க. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். 2026ஆம் ஆண்டு புதுதில்லியில் நிதி ஆயோக்கின் எத்தனையாவது கூட்டம் நடைபெற்றது? இங்க நீதி சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல எல்லாம் உங்களுக்கு நீதி ஆயோக் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க, நிதி ஆயோக் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ரெண்டுமே அந்த நிதி ஆயோக் தான். 2015 ஸ்டார்ட் ஆன நிதி ஆயோக் தான் மென்ஷன் பண்ணி கேட்கறாங்க. நிதி ஆயோக்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, இந்தியாவை மாற்றுவதற்கான தேசிய நிறுவனம் தான் நிதி ஆயோக்.
2015 ஸ்டார்ட் பண்ணாங்க. எஸ்டர்டேவே இந்த கொஸ்டின் பார்த்திருப்போம். இதோடைய 11வது கூட்டம் தான் இப்போ டெல்லியில நடந்திருக்கு. ஸோ யாருடைய தலைமையில நடக்கும் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தலைமையில தான் இது நடக்கும். நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில நடந்திருக்கு. ஸோ அனைத்து மாநிலங்களுடைய முதலமைச்சரும் இந்த கூட்டத்துல வந்து பங்கேற்பாங்க. ஸோ அதன்படி நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களும் இந்த மீட்டிங்ல வந்து பங்கேற்றிருக்காங்க. ஸோ இதுல என்ன பேசியிருப்பாங்கன்னா, நீட் தேர்வு வந்து வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட் எங்களுக்கு சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் வழங்கக்கூடிய நிதியை வந்து நீங்க விடுவிக்கணும். 3284 கோடி வந்து இருக்கு, அதை விடுவிக்கணும். இந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் வச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டுல 2036 ஆண்டுக்குள்ள நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்தை $1.5 டிரில்லியன் உயர்த்துறதுக்கு பிளான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த கொஸ்டினை எகைன் பார்க்குறோம். சரியா, அந்த சமக்ர சிக்ஷா திட்டம்னா என்ன, இன்னும் சில இன்ஃபர்மேஷன்லாம் சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ நிதி ஆயோக் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா, 11th மீட்டிங் அப்படிங்கிறது இப்போ நடந்திருக்கு. 2015 ஜனவரி 1 தான் நிதி ஆயோக் ஸ்டார்ட் பண்ணோம். தலைவர் வந்து நரேந்திர மோடி. நெக்ஸ்ட் சிஓ யாருன்னா நிதி சிப்பர், தலைமை நிர்வாக அதிகாரி நிதி சிப்பர். அதுக்கு அடுத்து இப்போ துணைத் தலைவராக அசோக் லஹிரி வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் நேற்று கொஸ்டின் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பீங்க, வெரி குட். அடுத்து நிதி ஆயோக்குடைய வைஸ் சேர்மன் இப்ப சொன்ன இல்லையா அசோக் லஹிரி வந்து துணைத் தலைவரா இருக்காங்க. அடுத்து புதுசா 5 உறுப்பினர்கள், முழு நேர உறுப்பினர்களும் இருக்காங்க, அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. அவங்க யார் யார் அப்படின்னா KV ராஜு, M ஸ்ரீனிவாஸ், நெக்ஸ்ட் அபய் கரந்திகார், அப்புறம் கோவர்தன் தாஸ், ராஜீவ் கௌபா. இவங்கெல்லாம் ரீசன் அப்பாயிண்ட் பண்ண ஒரு 5 ஃபுல் டைம் மெம்பர்ஸ் தான் இவங்க 5 பேரும். இது தமிழ்நாடு சம்பந்தமா தமிழ்நாடு சார்பாக சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்கள் பங்கேற்றிருப்பாங்களே, அப்ப என்னென்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாருங்க. 2036 $1.5 டிரில்லியன் பொருளாதாரத்தை எட்டுவதற்கு நம்ம தமிழ்நாட்டுல டார்கெட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்தியாவிலே தொழிற்சாலைகள்ல ஒர்க் பண்றாங்க இல்லையா, இப்போ அதாவது ஒர்க்கிங் உமன்ஸ் இருக்காங்க இல்லையா, அதுல தொழிற்சாலைகள்ல பணிபுரியக்கூடிய பெண்கள்ல 42% எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க, நம்ம தமிழ்நாட்டுல சேர்ந்தவங்க தான். தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்கள் தான் அதிகமான பேர். இந்தியாவில ஒர்க் பண்றதுல 42% பெண்கள் வந்து தமிழ்நாட்டுல இருந்து தான் தொழிற்சாலைகள்ல பணிபுரியுறாங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த வருஷம் நடந்த இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கான கருப்பொருள் என்னன்னா, வளர்ந்த இந்தியா அட் 2047க்கான அனைவரையும் உள்ளடக்கிய மனித மேம்பாடு, இன்க்ளூசிவ் ஹியூமன் டெவலப்மெண்ட் ஃபார் விக்ஷிக் பாரத் அட் 2047. நம்ம 2047 ஆண்டுக்குள்ள நம்ம நாட்டை வந்து வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்றுவதற்கு டார்கெட் இருக்கு. 2047 சூஸ் பண்ணோம். ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம சுதந்திரம் அடைந்து 100வது ஆண்டு வந்து அந்த 2047. அதனால ஸோ இன்க்ளூசிவ் ஹியூமன் டெவலப்மெண்ட் ஃபார் விக்ஷிக் பாரத், வளர்ந்த இந்தியாவை மாற்றுவதற்காக மனித மேம்பாட்டை நம்ம மேம்படுத்தணும், ஹியூமன் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிற வகையில தான் இந்த தீமை வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ரீசெண்டாக தான் பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க தமிழ்நாட்டில். 2045 கோடியில கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 50,000 ரூபாய் வரைக்கும் பயிர்க்கடன் வாங்கியிருக்காங்கன்னா அவங்களுக்கு தள்ளுபடி வழங்கப்படும் சொல்லி அறிவிச்சிருப்பாங்க இல்லையா, ரீசெண்டாக பார்த்துருப்போம். அது நெக்ஸ்ட் சமக்ர சிக்ஷா திட்டத்துல நிதியை விடுவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சமக்ர சிக்ஷா திட்டம் அப்படிங்கிறது அனைவருக்கும் கல்வி வழங்கணும், தரமான கல்வியை வழங்கணும்னு சொல்லிட்டு 2018 லான்ச் பண்ண ஒரு திட்டம் தான் சமக்ர சிக்ஷா அப்படிங்கிறது. கல்வி அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. ஸோ அதுலேருந்து வரக்கூடிய ஃபண்டை வச்சுதான் ஆசிரியர்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிதியானது செலவிடுறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ அந்த நிதியை வந்து தமிழ்நாட்டில் கொடுக்காம பெண்டிங் போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து மும்மொழி கொள்கையை வந்து அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம 2 மொழி கொள்கை தான் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நீங்க மும்மொழி கொள்கையை வந்து அடாப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அடாப்ட் பண்ணலாட்டி இதுல நிதி விடுவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்ப அதை விடுவீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? 2014 ஆண்டு தான் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அனைவருக்குமே வந்து ஒரு வங்கி கணக்கு, பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மினிமம் பேலன்ஸோட தானே நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு மினிமம் பேலன்ஸும் தேவையில்லை, 0 பேலன்ஸ்ல நீங்க வந்து பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருப்பாங்க 2014. ஸோ இது நிதி அமைச்சகத்தின் செயல்படுத்தப்படுகிறது. இந்த பேங்க் அக்கௌண்ட் எதுக்காக ஒருத்தவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு நிதி திட்டம் செயல்படுத்துறாங்க, விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் வங்கி கணக்குல செலுத்துவோம்னு சொல்லிட்டு கிசான் சமான் நிதி திட்டம் இருக்கு.
தமிழ்நாட்டிலே குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபீன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக வரவு வைக்கிறாங்க இல்லையா. அப்போ பேங்க் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா இன்டர்மீடியேட் இருப்பாங்க, இடைத்தரகர்கள் இருப்பாங்க. ஸோ அதில் பாதி காசு போயிடும். பயனாளர்களை போய் அந்த அடையிறது, அந்த மொத்த பலன் அடையிறது அப்படிங்கிறது தடுக்கப்படுது. ஸோ இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே நிதி சேவைகள் ஈஸியாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜன்தன் திட்டம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. ஸோ நெக்ஸ்ட் வந்து முத்ரா கடன் திட்டம். இது 2015 லான்ச் பண்ணாங்க ஏப்ரல்ல. ஸோ குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் இருக்குல்லையே, அந்த நிறுவனங்களுக்கு கடன் உதவி கொடுக்கணும், அதுவும் பிணை இல்லாத கடன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுல அதிகபட்சமா 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடனானது வழங்குறாங்க. ஸோ இதுல 4 பிரிவுகள்ல வந்து வழங்குறாங்க. அதாவது சிசு பிரிவு, கிஷோர் பிரிவு, தருண் பிரிவு, தருண் பிளஸ் பிரிவுன்னு சொல்லிட்டு 4 கேட்டகரியில இந்த ஸ்கீம் மூலமா கடனானது குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு வழங்கப்படுகிறது. இப்போ இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணி 11 ஆண்டுகள் அப்படிங்கிறது நிறைவாயிருக்கு. நெக்ஸ்ட் லக்பதி திதி திட்டம். லக்பதி திதி திட்டம் அப்படின்னா, லக்பதினா என்ன, லட்சாதிபதி. திதி அப்படின்னா சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ லக்பதி திதி அப்படின்னா லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம் அப்படின்னு சொல்றோம். இது 2023 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம நாட்டில் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இருப்பாங்களே, சுய உதவி குழுக்கள்ல சேர்ந்த பெண்கள் சொல்லிட்டு, அந்த சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்கள்ல ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற வகையில தான் இந்த ஸ்கீம். ஸோ அதுக்கான கடன் உதவி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அவங்க தொழில் தொடங்குறதுக்கு திறன் பயிற்சிகள் வழங்குறதா இருந்தாலும் சரி, அதெல்லாமே வந்து இதுல ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அதுக்கான ஸ்கீம் தான் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் திட்டம். இது எந்த மினிஸ்ட்ரி மூலமா செயல்படுத்துறோம் அப்படின்னு கேட்டா, ரூரல் டெவலப்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் மூலமா தான் செயல்படுத்துறோம். ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் மூலமாக தான் செயல்படுத்துறோம். இப்ப பெண்கள் இருக்கனால பெண்கள் நல அமைச்சகம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சூஸ் பண்ணிடக்கூடாது. செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் எங்க இருப்பாங்க, கிராமப்புறங்கள்ல இருப்பாங்க. அப்போ அங்கே ஊரக பகுதி, ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் மூலமாக தான் இது செயல்படுத்தப்படுகிறது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்வச் பாரத் மிஷன். இது 2014 அக்டோபர் 2 அப்படிங்கிறது காந்தியடிகளுடைய பிறந்த நாள், காந்தி ஜெயந்தி அப்படிங்கறத செலிப்ரேட் பண்றோம். அப்பதான் தூய்மை இந்தியா திட்டம்ங்கிறத லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கிராமப்புறங்கள்ல அனைத்து வீடுகளிலுமே கழிப்பறை வசதி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2021 அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், இங்க வந்து 2.0 ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, நகர்ப்புற ஸ்வச் பாரத் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. நகர்ப்புறங்கள்ல வந்து குப்பை இல்லாத நகரமாக மாற்றணும், திடக்கழிவு மேலாண்மையை மேம்படுத்தணும் அப்படிங்கிற வகையில அந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. 12 கோடி வீடுகள்ல இந்த ஸ்கீம் மூலமா கழிப்பறை வசதி அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே டீட்டெயில் தான் இங்கே இருக்கும். ஜன்தன் திட்டம் 2014 லான்ச் பண்ணது. அனைவருக்கும் ஒரு வங்கி கணக்கு இருக்கணும். மினிஸ்ட்ரி வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி மூலமாக செயல்படுத்தப்படுது. 11 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 32 கோடிக்கும் அதிகமான பேர் வந்து இதில் பயனடைஞ்சிருக்காங்க. முத்ரா கடன் திட்டத்தில் 16 லட்சம் கோடி கடனானது வழங்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லக்பதி திதி திட்டம். அவங்களுக்கு வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் சேர்ந்த பெண்களை வந்து லட்சாதிபதிகளா மாற்றணும், ஒரு வருஷம் 1 lakh ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு திறமையோட அவங்களை வளர்க்கணுங்கிறதுக்காக இதுல பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வரையிலான மானிய கடன் அப்படிங்கிறது, மானியத்தோட கடனானது கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீம்ல என்ன டார்கெட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 2 லட்சம் பேரை மட்டும் லட்சாதிபதிகளை உருவாக்கணும்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா 3 லட்சம் பேருன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. இப்ப என்ன டார்கெட் அப்படின்னா 6 லட்சம் பெண்களை வந்து லட்சாதிபதிகளா மாற்றணும்னு சொல்லிட்டு டார்கெட் இருக்கு. இப்போ வரைக்கும் 3 லட்சம் பெண்களை லட்சாதிபதிகளாக மாற்றி இருக்காங்க அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. 3 லட்சம் பேர் லட்சாதிபதிகளா உருவெடுத்திருக்காங்க அப்படின்னும். ஸ்வச் பாரத் மிஷன் கிராமப்புறங்கள்ல வந்து சுகாதார, இது வந்து குடிநீர் மற்றும் சுகாதார அமைச்சகத்தின் மூலமா செயல்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட் நகர்ப்புற ஸ்வச் பாரத் மிஷன் இருக்கு இல்லையா, அதாவது கிளீன் இந்தியா மிஷன், தூய்மை இந்தியா திட்டம், அது வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகத்தினால செயல்படுத்தப்படுகிறது. அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான், மறுபடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான். பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருத்வா அபியான் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? ஸோ பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருத்வா அப்படின்னா என்னது, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் வருதான். ஸோ கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இலவசமான பரிசோதனைகளை வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருத்வா அபியான் அப்படிங்கிற ஸ்கீம். உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மும் கேட்கலாம், ஃபுல் ஃபார்மும் கேட்கலாம். ஸோ அதனால அதையும் PMSMA அதான் வந்து ஷார்ட் ஃபார்ம். உங்களுக்கு விரிவாக்கம்லாம் கேட்குறாங்க இப்போ, அதனால பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து
கர்ப்பிணி பெண்களின் பாதுகாப்பான மகப்பேறு மற்றும் சுகாதார பராமரிப்புக்கான திட்டம் தான் இந்த பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருத்வா அபியான் திட்டம் அப்படிங்கிறது. ஸோ கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நம்ம மூன்று மாதங்களா பிரிச்சுக்கலாம் இல்லையா, ட்ரிம்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 9 மாதம் இருப்பாங்க குழந்தை வந்து வயிறுல. இப்போ ஃபர்ஸ்ட் 3 மந்த், செகண்ட் 3 மந்த், தேர்ட் 3 மந்த் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா. இதுல 2வது 3 மாதம் அப்புறம் 3வது 3 மாதம் இருக்கு இல்லையா, இந்த செகண்ட் அப்புறம் தேர்ட் 3 மந்த் பீரியட் இருக்கு இல்லையா, அந்த பீரியட்ல உள்ள பெண்கள் இந்த ஸ்கீம்ல பயன்பெற முடியும். அவங்களுக்கு என்ன பரிசோதனைகள்லாம் இதில் செய்வாங்க இலவசமா அப்படின்னு கேட்டா, ரத்த அழுத்தம் பரிசோதனை செய்வாங்க, சர்க்கரை அளவு பரிசோதனை செய்வாங்க. இந்த மாதிரி பரிசோதனைகள் அப்படிங்கிறது செய்யறாங்க. எவ்ரி மந்த் 9ஆம் தேதி, எல்லா மாதத்துடைய 9ஆம் தேதியும் இந்த பரிசோதனைகள் அப்படிங்கிறது இலவசமாக கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கப்படுகிறது. இது எப்ப லான்ச் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க, 2016 ஜூன் 9ஆம் தேதி தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இது யாருனால செயல்படுத்தப்படுது? சுகாதாரம் சம்பந்தமான ஒரு ஸ்கீம்ங்கிறதுனால இது சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் மூலமா செயல்படுத்தப்படுகிறது. இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணி 10 இயர்ஸ் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதனாலதான் இதை எகைன் பாக்குறோம். பிரசவத்துக்கு முந்தைய பராமரிப்பு திட்டம். ஸோ பிரசவத்துக்கு முன்னாடி செகண்ட் ட்ரிமிஸ்டர் அப்புறம் தேர்ட் ட்ரிமிஸ்டர், அந்த 2வது 3 மாதம் அப்புறம் 3வது 3 மாதத்துல உள்ள அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு என்ன பண்றாங்க, பரிசோதனைகள் இலவசமா வழங்குறாங்க எவ்ரி மந்த் 9ஆம் தேதி. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட குறைந்தபட்ச வயது என்ன? ஆன்சர் 30. ஸோ இதுவே மக்களவை அப்படின்னு பார்த்தோம்னா 25 இயர்ஸ் இருக்கணும். மக்களவையில லோக்சபா உறுப்பினர் ஆகணும் அப்படின்னா. மாநிலங்களவை, இப்போ நம்ம பார்லிமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா லோக்சபா மக்களவைன்னு சொல்லிட்டு இருக்கும், ராஜ்யசபா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். 2 அவை கொண்டதானே பார்லிமெண்ட். இது லோக்சபாக்கு 25 இயர்ஸ் இருந்தாலே அவங்க எலெக்ஷன்ல வின் பண்ணி எம்பி ஆக முடியும். ராஜ்யசபா அப்படின்னா 30 இயர்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து சிட்டிசனா இருக்கணும், 2க்குமே இந்தியன் சிட்டிசனா, இந்திய குடிமகனாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஆதாயம் தரக்கூடிய பதவிகள்ல இவங்க பொறுப்பு வகிக்க கூடாது. இதெல்லாமே வந்து மாநிலங்களவை உறுப்பினராவதற்கான மற்றும் லோக்சபா உறுப்பினராவதற்கான தகுதிகள். இப்போ தமிழ்நாட்டில இருந்து ஒரு எம்பி ராஜ்யசபாக்கு வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அதனாலதான் இதை பத்தி பாக்குறோம். ஸோ தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை எம்பி பதவிக்கு பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அதனால மாநிலங்களவை உறுப்பினருடைய தகுதிகள் பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ அதிகபட்சமாக மாநிலங்களவையில் 250 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க, 250 உறுப்பினர்கள். சிட்டிசனா இருக்கணும், 30 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஆதாயம் தரக்கூடிய பதவிகள்ல அவங்க இருக்கக்கூடாது. இதெல்லாம் தகுதிகள். நெக்ஸ்ட் இந்திய அரசமைப்புடைய சட்டப்பிரிவு 80 உட்பிரிவு 1A அப்புறம் 80 உட்பிரிவு 3 இந்த ஆர்டிகல் படி பிரசிடென்ட் இருக்காங்களே, குடியரசுத் தலைவர், அவங்க வந்து ஒரு 12 பேரை நியமன எம்பிக்களாக மாநிலங்களவையில அப்பாயிண்ட் பண்றாங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டு வரைக்கும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் மக்களவையில 2 ஆங்கிலோ இந்தியன்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பிரசிடென்ட் நியமன எம்பிக்களா. அதை வந்து ரத்து பண்ணிட்டாங்க 2019ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஒரு திருத்த சட்டத்தின் கீழ். ஸோ அப்போ மக்களவைக்கு நியமன எம்பிக்கள் கிடையாது, மாநிலங்களவையில 12 பேர் அப்பாயிண்ட் பண்றாங்க குடியரசுத் தலைவர். எதன் அடிப்படையில் அப்படின்னா இலக்கியம், அறிவியல், சயின்ஸ் அப்புறம் சமூக சேவை இந்த துறைகள்ல ப்ராமினன்ட் பர்சன்ஸா இருக்காங்க அப்படின்னா அவங்களை அப்பாயிண்ட் பண்றாங்க. இப்போ மாநிலங்களவை உறுப்பினரா ஒரு பர்சன் வந்து பொறுப்பேற்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பதவிக்காலம் 6 இயர்ஸ் 6 ஆண்டுகளுக்கு இருக்கும். மாநிலங்களவை அப்படிங்கிறது ஒரு நிரந்தர அவை. இதுவே லோக்சபானா நிரந்தர அவை கிடையாது. ஏன்னா 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து எலெக்ஷன் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது அந்த அவைங்கிறது கலைக்கப்பட்டுதான் மறுபடியும் எலெக்ஷன் மூலமா சூஸ் பண்ணுவாங்க. இடையிலே கூட நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னா அந்த அவை வந்து கலைச்சிருவாங்க. அந்த மாதிரி கிடையாது மாநிலங்களவையில. இது ஒரு நிரந்தர அவை. 6 இயர்ஸ் வந்து ஒரு உறுப்பினரோட பதவிக்காலம் இருக்கும். ஒவ்வொரு 2 வருடங்களுக்கும் பாத்தீங்கன்னா 1/3 உறுப்பினர்கள் ஓய்வு பெற்றுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இங்கே எலெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ப்ளஸ் 1/3 வந்து 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பதவிக்காலம் நிறைவடைஞ்சுக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக். மத்திய வேளாண் அமைச்சகத்தின் சார்பில் உருவாக்கப்பட்ட ஆயில் சீட்ஸ் கிஷான் மித்ரா கீழ்கண்ட எதனோடு தொடர்புடையது? ஸோ ஆயில் சீனா என்னது, எண்ணெய் வித்துகள் இருக்கு இல்லையா, எண்ணெய் வித்துகள் சம்பந்தமான அதை நம்ம விதைக்கிறதுலேருந்து அதை சாகுபடி பண்ணி அதை அறுவடை செய்யற வரைக்கும், ஹார்வெஸ்ட் பண்ற வரைக்கும் ஏதேனும் டவுட் விவசாயிகள் இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்றதுக்காக
உருவாக்கப்பட்ட ஒரு வாட்ஸ்அப் அடிப்படையிலான ஏஐ ஆலோசனை கருவி தான் இந்த ஆயுள் சீட்ஸ் கிஷான் மித்ரா அப்படிங்கிறது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, வாட்ஸ்அப் அடிப்படையிலான முதல் ஏஐ ஆலோசனை கருவி. எது சம்பந்தமா இது ஆலோசனை வழங்கும் அப்படின்னா ஆயுள் சீட்ஸை வந்து நீங்க உற்பத்தி செய்யறது சம்பந்தமா, விதைக்கிறதுல இருந்து லாஸ்டா அறுவடை பண்ற வரைக்கும் உள்ள எல்லா டவுட்டையுமே வந்து இங்க கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்துடைய இந்திய எண்ணெய் வித்துகள் ஆராய்ச்சி நிறுவனம் தான் உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஐகாரோட, அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சோடைய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயில் சீட்ஸ் ரிசர்ச் தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஹைதராபாத்தை பேஸ் பண்ணி இது செயல்படுது. ஸோ நிலக்கடலை, கடுகு, எள்ளு, சூரியகாந்தி, சோயாபீன் இந்த மாதிரி 9 விதமான எண்ணெய் வித்துக்களை எப்படி விதைக்கிறதுலேருந்து லாஸ்ட்டாக அறுவடை பண்ணுற வரைக்கும் உள்ள டவுட்ஸ் எல்லாம் இங்கே கிளாரிஃபை பண்ணுவாங்க. 24/7 அதாவது ஃபுல் டேக்கும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இலவச சேவை தான் இது. சயின்ஸ் அண்ட் டெக்கு ஆர்டமிஸ் 3 திட்டம் எந்த விண்வெளி நிறுவனத்தால் மேற்கொள்ளப்படுகிறது? ஆன்சர் வந்து நாசா. ஸோ அமெரிக்காவின் நாசா தான் ஆர்டமிஸ் 3 அப்படிங்கிற திட்டத்தை மேற்கொள்றாங்க. ஸோ அப்போலோ மிஷன் சொல்லிட்டு ஏற்கனவே நிலவுக்கு மனிதர்கள் அனுப்புறதுக்காக நாசா மேற்கொண்ட திட்டம் பார்த்துருப்போம். அதுக்கப்புறமா இப்போதான் வந்து நிலவுக்கு மனிதர்கள் அனுப்புறதுக்காக நாசா ஒரு மிஷனை மேற்கொள்றாங்க, அது ஆர்டமிஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக நிலவுக்கு மனிதர்கள் அனுப்புவதற்கான ஒரு திட்டத்தோட ஒரு பகுதியாக ஆர்டமிஸ் 2 மிஷன் மூலமா 4 விண்வெளி வீரர்களை வந்து விண்ணுக்கு அனுப்பியிருப்பாங்க. அவங்க நிலவை சுற்றி வந்துட்டு வலம் வந்துட்டு அகைன் பூமிக்கு வந்திருப்பாங்க, நிலவுல தரையிறங்கி இருக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து மனிதர்கள் விண்வெளியில நீண்ட தூரம் மேற்கொண்ட பயணம் அப்படின்னு நம்ம ரீசெண்டா பார்த்திருப்போம். ஸோ இப்போ ஆர்டமிஸ் 3 எதுக்குன்னா இதுலயுமே லேண்ட், அந்த நிலவுல போய் லேண்ட் பண்ண போறது கிடையாது. ஆர்டமிஸ் 3லயுமே என்ன பண்ண போறாங்க அப்படின்னா லோ எர்த் ஆர்பிட்டர் இருக்கு இல்லையா, புவி தாழ்வட்ட பாதையில ஒரு பயணம் அப்படிங்கிறது மேற்கொள்ள போறாங்க. இதுல வந்து நிலவுல தரையிறங்குவதற்கான முன்கூட்டிய விஷயங்களை இங்க செக் பண்ண போறாங்க. ஸோ டாக்கிங் பண்றது, இப்போ உயிர் வாழ்வதற்கான அந்த கருவிகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த விண்கலத்துல அந்த விண்வெளி வீரர்கள் இருக்காங்கன்னா உயிர் வாழ்வதற்கான அம்சங்களை வந்து செக் பண்றது, இந்த மாதிரி கேப்பபிலிட்டிஸை செக் பண்றாங்க. நெக்ஸ்ட் மிஷன் நம்ம வந்து நிலவுல தரையிறங்க போறோம், அதுக்கான கேப்பபிலிட்டிஸை செக் பண்றதுக்கான ஒரு மிஷன் தான் ஆர்டமிஸ் 3 அப்படிங்கிறது. ஸோ இது ஆர்டமிஸ் 3 திட்டத்துக்கான 4 விண்வெளி வீரர்களுடைய பெயர்களை வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க. அதனால தான் இப்போ ஆர்டமிஸ் 3 பத்தி பார்க்கிறோம். ஸோ எதிர்கால மனித நிலவு தரையிறக்கம், ஸோ மனிதர்களை நிலவுல தரையிறக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ண போறாங்கன்னா இப்போ நாசாவுடைய ஒரு ராக்கெட் மூலமாக ஓரியன் விண்கலத்துல விண்வெளி வீரர்களை அனுப்ப போறாங்க. சரிங்களா? ஸோ விண்வெளி ஏவுதல் அமைப்பு, அதாவது SLS ராக்கெட் மூலமா நாசாவுடைய ஓரியன் அப்படிங்கிற விண்கலத்துல இந்த 3 விண்வெளி வீரர்களையும் அனுப்ப போறாங்க. அந்த 3 விண்வெளி வீரர்கள் என்ன பண்ண போறாங்கன்னா ப்ளூ ஆரிஜினுடைய ப்ளூ மூன் லேண்டர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ப்ளூ மூன் லேண்டரோட டாக் பண்ணி இந்த ஓரியன் விண்கலத்தை டாக் பண்ணி அங்கே ஷிஃப்ட் பண்ண போறாங்க விண்வெளி வீரர்களை. ஸோ அந்த லேண்டர் தான் கீழே நிலவுல தரையிறங்க போகுது. ஸோ அப்போ இந்த லேண்டர் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு அதுல உயிர் வாழ்வதற்கான எல்லா கேப்பபிலிட்டிஸும் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ண போறாங்க. ஸோ இது செக் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் இதை எங்கே கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னா ஓரியன் விண்கலத்துல ஸ்டார்ஷிப்போட போய் டாக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஓரியன் விண்கலத்தில் உள்ள விண்வெளி வீரர்கள் வந்து பசிபிக் பெருங்கடல்ல இறக்கப்பட்டு பூமிக்கு திரும்பி வருவாங்க. ஸோ ஜஸ்ட் செக் பண்றாங்க, இது நம்ம ஃபியூச்சர்ல மேற்கொள்ள போறோம், இதுல எந்த ஒரு இதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேப்பபிலிட்டிஸை செக் பண்றாங்க, அவ்வளவுதான். 2027 இறுதியில விண்வெளி பயணம் ஆனது மேற்கொள்ளப்படும் இந்த ஆர்டமிஸ் 3 திட்டத்துலன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மனித வரலாற்றுல தொலைதூரம் பயணித்த சாதனை படைத்த திட்டம் எது அப்படின்னா ஆர்டமிஸ் 2. நிலவுடைய மறுபக்கத்துல ஆய்வு செஞ்சிருக்காங்க. ஒரு பெண் உட்பட 4 விண்வெளி வீரர்கள் இந்த ஆர்டமிஸ் 2 திட்டத்துல விண்வெளிக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. ஆக்சி-4 திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய சுபான்சு சுக்லா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்பாங்க. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு சென்ற ஃபர்ஸ்ட் இந்தியன், அப்புறம் விண்வெளிக்கு சென்ற 2வது இந்தியர் வந்து சுபான்சு சுக்லா. அப்போ விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் யார்? ஸோ எல்லாருமே ஆன்சர் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஆன்சர் பண்ணிருங்க. அப்புறம் நிலவுல தரையிறங்கிய தனியார் நிறுவனத்துடைய 2வது விண்கலம் எது அப்படின்னா ப்ளூ கோஸ்ட். ஃபர்ஸ்ட் விண்கலம் எதுனா ஒடிசியஸ். அப்புறம் நிலவுல இருந்து கனிமங்களை சேகரித்து வர்றதுக்காக சந்திராயன் 4 மிஷனை வந்து மேற்கொள்ள போறோம். சந்திராயன் 5 அதுக்கப்புறமா மேற்கொள்வோம். அதுல 250 kg எடை கொண்ட ரோவரை அனுப்புறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. சந்திராயன் 3ல வந்து 25 kg தான் அனுப்பியிருப்போம். நெக்ஸ்ட் நிலவுல அணுமின் நிலையத்தை அமைக்கிறதுக்கு ரஷ்யாவும் சீனாவும் ஒப்பந்தம் கையொப்பம் பண்ணியிருக்காங்க.
சந்திராயன் 3 வந்து 2023 ஆகஸ்ட் 23 நிலவுல லேண்ட் ஆயிருக்கும். அந்த டேவை நம்ம நேஷனல், அதாவது ஸ்பேஸ் டேவா செலிப்ரேட் பண்றோம், தேசிய விண்வெளி தினமா செலிப்ரேட் பண்றோம். இந்தியா தான் நிலவுடைய தென் துருவத்துல லேண்ட் பண்ண ஃபர்ஸ்ட் கண்ட்ரி. ஸோ ஜப்பானோட சேர்ந்து சந்திராயன் 5 மேற்கொள்றதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க இந்தியா. அடுத்து வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். கனடாவில் எத்தனை வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 16. ஸோ இதே மாதிரி ஏற்கனவே மலேசியாலையும் பேன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கண்ட்ரி பேன் பண்ண கண்ட்ரி எது அப்படின்னா ஆஸ்திரேலியா. அதை தொடர்ந்து மலேசியா, இப்போ கனடாலையும் பேன் பண்ணியிருக்காங்க. சோஷியல் மீடியாஸை யூஸ் பண்ணுறதுக்கு பேன் பண்ணுறாங்க. யூடியூபு, இன்ஸ்டாகிராம், அப்புறம் எக்ஸ், இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸை யூஸ் பண்ணுறதுக்கு 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு பேன். அங்கே அது மட்டும் கிடையாது, இப்போ சாட் ஜிபிடி, ஜெமினி ஏஐ இந்த மாதிரியான சாட்பாட்டுகளை பயன்படுத்துறதுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகளானது விதிக்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சிறுவர்களுக்கு போதிய பாதுகாப்பு அம்சங்களை உறுதி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு மட்டும்தான் இந்த தடையிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மலேசியால பேன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உலகிலே வந்து ஆஸ்திரேலியால பேன் பண்ணியிருக்காங்க. கர்நாடகாவில் 16 வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் வந்து சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்படுது. ஆந்திராவில் 13 வயதுக்கு உட்பட்ட சிறார்களுக்கு தடை விதிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து டிஃபென்ஸ். துல்லிய தாக்குதல் திறன் கொண்ட 106 டர்போஜெட் ட்ரோன்களை இந்திய ராணுவத்திற்கு விநியோகித்த நிறுவனம் எது? ஆன்சர் எஸ்எம்பிபி நிறுவனம். எஸ்எம்பிபி பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் வந்து இப்போ 106 டர்போஜெட் ட்ரோன்களை இப்போ இந்திய ராணுவத்திற்கு வழங்கியிருக்கு. டர்போஜெட் ட்ரோன்களை. ஸோ இது 180 கிலோமீட்டர் வரைக்கும் செல்லக்கூடியது, 450 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது 1 மணி நேரத்துக்கு. இது தானியங்கி முறையில் துல்லியமாக தாக்கி அளிக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இது எஸ்எம்பிபி நிறுவனம் தான் வழங்கியிருக்காங்க. இப்போ போற வழியில ஜாமிங் கருவிகள் இருக்கு, ஸ்பூஃபிங் கருவிகள் இருந்தாலும் அதையும் தாண்டி இது செயல்படும் சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டே. உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஜூன் 12ஆம் தேதி தான் உலக குழந்தை தொழிலாளர்கள் எதிர்ப்பு தினம் அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்றோம். ஸோ குழந்தை தொழிலாளர் முறையை வந்து தடுப்பதற்கான, ஒழிப்பதற்கான ஒரு சட்டப்பிரிவு இருக்கு இல்லையா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல, அந்த ஆர்டிக்கல் என்ன? அதாவது குழந்தைகள் வந்து தொழிற்சாலைகளிலோ ஆபத்து மிகுந்த இடங்களிலோ ஒர்க் பண்றதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அது எந்த ஆர்டிக்கலின் கீழ் வருது? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. குழந்தை தொழிலாளர்கள் எதிர்ப்பு தினம் நம்ம ஜூன் 12th செலிப்ரேட் பண்றோம். இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன், சர்வதேச தொழிலாளர் அமைப்பு தான் இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க 2002ல. இந்த வருஷம் தீம் என்னன்னா ரெட் கார்ட் டு சைல்டு லேபர், ஃபேர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் சில்ட்ரன், டீசன்ட் ஒர்க் ஃபார் அடல்ட்ஸ் அப்படிங்கிறத இந்த வருஷம் தீம். நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ். 10வது மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ்ல தான் 10வது மகளிர் உலகக்கோப்பை T20 போட்டி அப்படிங்கிறது நடக்க போகுது. இப்போ இந்த போட்டியில அதிக முறை சாம்பியனான அணி எதுன்னா ஆஸ்திரேலியா, 6 டைம் சாம்பியனா இருக்காங்க. நடப்பு சாம்பியன் லாஸ்ட் நடந்த அந்த போட்டியில எந்த அணி சாம்பியனா இருக்கு அப்படின்னா நியூசிலாந்து. அது மட்டும் இல்லாம லாஸ்டா ஒரு நாள் உலக கோப்பை போட்டியில இந்தியா வந்து சாம்பியனா இருக்காங்க 2022ல. ஸோ ஜூலை 5ஆம் தேதியோட இந்த போட்டி நிறைவடையுது. சேம் அதே தான் சரிங்களா. இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ்ல தான் கண்டக்ட் பண்றாங்க இந்த போட்டியை, ஹோஸ்ட் பண்றாங்க. அடுத்து ஷார்ட் நியூஸ். ஓமன் கடல் பகுதியில சரக்கு கப்பல்கள் மீது அமெரிக்க கடற்படை போர் விமானம் தாக்கியதுல 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்திருக்காங்க. அடுத்து மத்திய கிழக்கு போர் சூழல் காரணமா இலங்கையில 13 லட்சம் மக்கள் வந்து அவங்களுடைய அடிப்படை உணவு தேவையை பூர்த்தி செய்ய முடியாம பட்டினிக்கு உட்படுவாங்க அப்படின்னு சொல்லி ஐநா தெரிவிச்சிருக்கு. அடுத்து ஜூன் 12th கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் ஃபைனலா பார்த்து முடிச்சிடலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 2026ஆம் ஆண்டு புதுதில்லியில் நிதி ஆயோக்கின் எத்தனையாவது கூட்டம் நடைபெற்றது? ஆன்சர் வந்து 11வது கூட்டம் நடைபெற்றது. பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2014ஆம் ஆண்டு. பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருத்வ அபியான் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? கர்ப்பிணி பெண்களின் பாதுகாப்பான மகப்பேறு மற்றும் சுகாதார பராமரிப்பு. மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட குறைந்தபட்ச வயது என்ன? ஆன்சர் 30 வயது. மத்திய வேளாண் அமைச்சகத்தின் சார்பில் உருவாக்கப்பட்ட ஆயில் சீடு கிஷான் மித்ரா கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் வாட்ஸ்அப் அடிப்படையிலான முதல் AI ஆலோசனை கருவி.
ஆர்டமிஸ் 3 திட்டம் எந்த விண்வெளி நிறுவனத்தால் மேற்கொள்ளப்படுகிறது? ஆன்சர் நாசா. கனடாவில் எத்தனை வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 16 வயது. துல்லிய தாக்குதல் திறன் கொண்ட 106 டர்போஜெட் ட்ரோன்களை இந்திய ராணுவத்திற்கு விநியோகித்த நிறுவனம் எது? ஆன்சர் SMPP. உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூன் 12. 10வது மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ்ல நடக்குது. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.